தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடன் இணைந்து பொது நூலகத்துறை நடத்திய கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் திருவள்ளுவர். இளம் பருவத்தில் பள்ளி கல்வியை கற்றுத்தேரும் மாணவ மாணவியரின் மனங்கள் மிகவும் துடிப்பு மிக்கவையாக திகழ்கின்றன. காலையில் எழுந்து அவசரமாக தயாராகி பள்ளிக்கு செல்லும் நிலை கோடை விடுமுறையான தற்போதைக்கு இல்லை. மாலை முழுவதும் விளையாட்டு என்கிற நிலை மாறி நாள் முழுவதும் விளையாட்டு என்ற நிலையே அத்தனை வீடுகளிலும் உள்ளது. ஆனால் அனைத்து விளையாட்டுகளும் கணினி சார்ந்தும் கட்டை விரல் தேயும் அளவிற்கு செல்போனில் தான் நிகழ்கிறது. இந்த நிலையில் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் பொது நூலகத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து சேலத்தில் நடத்திய பள்ளி மாணவ மாணவியருக்கான கோடை கொண்டாட்டம் நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் நாள்தோறும் காலை 2 மணி நேரத்திற்கு நூலக வளாகத்தில் ஒன்று கூடிய குழந்தைகளுக்கு ஒரிகாமி எனப்படும் காகித மடிப்பு கலை, கதை சொல்வதற்கும் கதையை உருவாக்குவதற்குமான பயிற்சி, எளிய அறிவியல் சோதனைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் களப்பயிற்சியாக சேலம் அருங்காட்சியகத்திற்கு அனைவரும் அழைத்து செல்லப்பட்டு தொல்லியல் சார்ந்த புரிதலை உருவாக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகள் தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்தது என மாணவ மாணவியர் தெரிவித்தனர். ஜப்பான் ஆர்ட்டான ஒரிகாமியில் ஒரு கொக்கு அப்புறம் ஒரு தொப்பி செஞ்சோம். 2வது நாள் ஒரு கதை எழுதுறதுக்கான டிப்ஸு அப்புறம் கதையை நாங்கள் க்ரியேட் பண்ணோம். 3வது நாள் சில சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை செஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் அறிவியல் சார்பாக இங்கே கேம்ப் நடக்குது, அதில் கலந்துருக்கேன். அதில் வந்து நான் புத்தகத்தில் பாடமாக படித்ததெல்லாம் இங்கே நேராக கற்றுக்கிறேன். இது பெர்னாலிஸ் லா அப்படின்ற ஒரு லாவில் எப்படி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது எங்கே நடக்குது, அது நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுது, எந்தெந்த இடத்துலலாம் அது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்கே தெளிவாக சொல்லித்தராங்க. அறிவியலில் வந்து சில ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது வீட்டிலேயே பண்ணி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸ்கூலில் சொல்லித்தரதோடு இங்கே ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லித்தராங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா புரியுது. இங்கே வந்து கிராஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நான் செகண்ட் டே போவேல ஸ்டோரிஸ் அதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி சொல்லணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எளிய அறிவியல் பரிசோதனை அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலலாம் செஞ்சு பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி வந்து மியூசியம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து சிலைகள் அப்புறம் முதுமக்கள் தாலி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். பகல் மற்றும் இரவு நேரத்தில் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி வானவியலை தெரிந்து கொள்ளுதல், சேலம் வங்குநரி அறிவியல் வழக்காறு மையத்தில் ஆய்வு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவினை மேம்படுத்துதல் என 1 வார காலத்திற்கு முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் மாணவ மாணவியரிடையே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.